ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வத்த குழம்பு இப்படி ஒரு ட்ரிப்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இதில் இப்போது நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் வத்த குழம்பு பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பேன் எல்லாம் ஹீட் ஆயிடுச்சு. இந்த பேனில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வத்த குழம்புக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் சுண்ட வத்தல் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வத்தலோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஆயிலை பிடிச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நான் ஃப்ரை பண்ணி சுண்ட வத்தலை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ பேனில் கொஞ்சம் ஆயில் இருக்குங்க. இந்த ஆயிலில் ஒரு 7-8 வரமிளகாங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அதில் ஒரு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே அளவுக்கு உளுந்தம் பருப்புங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஃப்ரை ஆகி எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச சுண்டவத்தில் பாதியை உள்ளே சேர்த்துக்கலாம். பாதி இல்லைங்க, முக்கால்வாசியே உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டை குட்டீஸ் இந்த சுண்டவத்தெல்லாம் பிறக்கி தூர வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி மசாலா கூட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு உடம்புக்கும் சேர்ந்துக்கிடும். அதனால தான் நான் அது மாதிரி செய்வேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. கடைசியாக கொஞ்சமாக சேர்க்கறதுக்காக குழம்புக்கு வெங்காயம் வெள்ளை போடலாம் நம்ம வதக்காமலாங்க. அந்த டைமில் இதை சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம அரைச்சிட்டோன்னா பிள்ளைங்க சாப்பாட்டில் எடுத்து தூரையும் வைக்க மாட்டாங்க, அவங்க உடம்புக்கும் சேர்ந்து கொடுங்க. வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சுண்டவத்தல். கண்டிப்பாக இதை ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த சுண்டவத்தலையும் அதில் லைட்டாக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த டைமில் நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சேர்த்துருந்த நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குங்க. இந்த டைமில் சின்ன வெங்காயங்க ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கலர் செஞ்சுருக்கோம், நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 2 முழு பல் பூடுங்க இந்த அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்துக்கிறது சுண்டவத்தல். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. வெங்காயமாக வெள்ளைப்படும் பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு சிவந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் தேவையான அளவு புளிக்கரசலாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வறுத்தம் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு சுண்டவத்தல், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து அதை பவுடராக திரிச்சு வச்சுருக்கேங்க. என்னால் பவுடராக திரிக்க முடிஞ்சது, அதனால் நான் பவுடராக திரிச்சிட்டேன். உங்களால் முடியலன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாங்க. நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கணும் முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா இது மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. வத்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
நம்ம துவரம் பருப்பு உளுந்த பருப்பு அரிசிலாம் சேர்த்துருக்காங்களாங்க, அதனால் குழம்பு நல்லா திக்காகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து நல்லா வற்றி வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ அந்த டைமில் அடுப்பு சிம்முக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் பேனை மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஆயில் பிரிஞ்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்ரீரங்கம் ஃபேமஸ் வத்த குழம்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக வெல்லம் மேலே சேர்த்துக்கலாம். வெள்ளத்து கூட ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே மேலே அப்படி சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்ரீரங்கம் ஃபேமஸ் வத்த குழம்பை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.